இன்றைக்கி ஜோ கிச்சனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மோர் குழம்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மோர் குழம்பு வடைக்கு ஒரு சிம்பிளான மோர் குழம்பு பேஸாக நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் அரைச்சி அந்த குழம்பு வந்து செய்யணும். அதுக்கப்புறம் தனியாக வந்து வடைக்கும் நம்ம தனியாக வந்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ மோர் குழம்புக்கு சீரகம், மிளகு, கொத்தமல்லி விதை, அரிசி, துவரம்பருப்பு, பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், இது கூட நம்ம வந்து துருவன தேங்காயும் வச்சு அரைச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காயோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ குழம்பு தாளிக்க கடுகு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், கொஞ்சம் புளிச்ச ஒரு கப்பு தயிர், உப்பு. இப்போ வந்து ஒரு பவுலில் தயிர், உப்பு, மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா திப்பி இல்லாமல் கடைஞ்சி தனியாக வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு பேனில் கடுகு, கருவேப்பிலையை போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் மிக்சரை வந்து இது கூட போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். லேசாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அது லைட்டாக கொதிச்சோன்னா நம்ம வந்து தயிர் கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூடயே போட்டு நம்ம லைட்டாக கொதிக்க வைக்கணும். தேங்காய் மிக்சரையும் நம்ம ரொம்ப வந்து கொதிக்க வைக்கக்கூடாது, அப்புறம் அதோடய ஃப்ளேவர்லாம் போயிடும். இப்போ வந்து நம்ம தயிர் கடைஞ்சதையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேல நம்ம மோர் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நிறுத்திடணும். இப்போ நம்மளுக்கு பேஸாக தேவையான மோர் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வடைக்கு என்ன வேணும்னு பார்ப்போம். இப்போ வடை மாவுக்கு நம்ம 1 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பொடியாக அரிஞ்ச வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ இதை வந்து 1 கப்புங்கிறனால நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இந்த அளவு போட்டாலும் மிக்சிலேயே லேசாக தண்ணி தெளித்து அரைச்சாலே நைஸாக அரைச்சாலே போதும். எண்ணெய் உரியாது, நல்லாவே மொறுமொறுன்னு வரும். இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க அந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பும் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றி அந்த பேனில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கையை வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் நனைச்சிட்டு அப்போ தான் வந்து அந்த வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மோர் குழம்பு வடை செய்கிறதுனால சும்மா கிள்ளி கிள்ளி குட்டி குட்டி பக்கோடா மாதிரி போட்டால் போதும், சாப்பிட்றதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் நல்லா வெந்திருக்கும். இதை வந்து எடுத்து ஒரு தனியாக பிளேட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேலு டைரெக்டாக மோர் குழம்புல வந்து ஒரு பவுலில் மோர் குழம்பு வச்சு அப்படியே போட்டுடலாம். ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். உடனே ஊறணும்னா இது ஒரு நல்ல பாயில்டு வாட்டரில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி கரண்டியில் நல்லா வடித்து மோர் குழம்பு வந்து ஒரு கப்பில் போட்டு டைரெக்டாக நம்ம அதுக்குள்ளார போட்டு சர்வ் பண்ணலாம். மோர் குழம்பு வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.